அனைவருக்கும் வணக்கம். கிராமங்கள்ல தோட்டத்துல புதுக்கோட்டை பக்கம் கொல்லையிலன்னு சொல்லுவோம். கொல்லையில இப்ப கடலை, எள்ளு, நெல்லு இப்படி ஏதோ ஒண்ணு விதைச்சிருக்கும் போது களை எடுக்கிறது அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த களை எடுக்கிறது அப்படின்னு என்னன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு நிலத்துல கடலை போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடலை போட்ட நிலத்துல கடலையை தவிர வேறு எது வளர்ந்திருந்தாலும் அது களை தான். அதாவது கோரப்புல்லு, அருகம்புல்லு, எள்ளு, குப்பைமேனி கீரைன்னு எது வளர்ந்துருந்தாலும் அது களை தான். அதை பிடுங்கி எரிஞ்சிருவாங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இது விஷ செடியும் இல்லை, பூச்சி செடியும் இல்லை. ஆனா இந்த நிலம் கடலை செடிக்கான நிலம். வேற எது வளர்ந்தாலும் அது கடலை செடிக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை பிடுங்கி எரிஞ்சிருவாங்க. வாழ்க்கையிலையும் அப்படிதான். நம்ம நம்ம வீட்டுக்கார கூடயோ இல்லை ஒய்ஃப் கூடயோ இல்லை லவ்வர் கூடயோ கிரஸ் கூடயோ யாரோ ஒருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது அதே மாதிரி இன்னொருத்தவங்க நம்ம லைஃப்ல என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க கெட்டவங்களாதான் இருக்கணும்னு இல்லை, நல்லவங்களாவே இருந்தாலுமே கூட அவங்கள அதே மாதிரி அனுமதிக்கிறது அவ்வளோ ஆரோக்கியம் கிடையாது. ஏன்னா இந்த நிலம் கடலை செடிக்கானது. அதுல வேற எது வளர்ந்தாலும் அது களை தான். ஆரம்பத்திலேயே பிடுங்கி எரிஞ்சுறது ரொம்ப நல்லது. நன்றி.